பேருந்தில் மாஸ் காட்டிய இலசுகள். கட்டிக்கெட்ட நடத்துனரை செய்த சம்பவம். துணிச்சலாக வீடியோ எடுத்த பெண். ரூட்டு தலைகளை ரூட் எடுத்த போலீசார். திடுதிடுக்கும் திருவாரூர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அமைந்துள்ளது தண்டலைச்சேரி. இப்பகுதியில் செயல்பட்டு வருகிறது பாரதிதாசன் அரசு கலை மற்றும் அறிவியல் உறுப்பு கல்லூரி. இந்த கல்லூரியில் விடுதி இல்லாத காரணத்தினால் அங்கு படிக்கும் மாணவர்கள் அனைவருமே பேருந்து சேவையையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் டிசம்பர் 13ஆம் தேதியன்று திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருக்கொள்ளிக்காடு செல்லும் பேருந்தை ஓட்டுநராக திருக்கொள்ளிக்காடு செல்லும் பேருந்தை 45 வயதுடைய மகேந்திரன் என்பவர் இயக்கியுள்ளார். அவருடன் நடத்துனர் 51 வயதுடைய பக்கிரிசாமி சேர்ந்து பயணித்துள்ளார். அந்த பயண நேரம் மாலை என்பதால் வேலை முடிந்து ஊர் திரும்பும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் என கூட்டம் அலைமோதியுள்ளது. இதையடுத்து குறித்த நேரத்தில் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பிய அந்த பேருந்தில் கடைசி நேரத்தில் தண்டலைச்சேரி அரசு உறுப்பு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் ஓடி வந்து ஏறியுள்ளனர். உள்ளே இடமிருந்தும் அங்கே செல்லாமல் படிக்கட்டிலேயே தொங்கிக் கொண்டு வந்துள்ளனர். அதில் பேருந்தின் நடத்துனர் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே வந்துள்ளார். பின்பக்க படிக்கட்டில் ஏறிய கல்லூரி மாணவர்கள் பெண்களை ஆபாசமாக கமெண்ட் அடிப்பது, இரட்டை அர்த்த பாட்டு பாடுவது, தங்களுக்குள்ளேயே ஆபாசமாக பேசிக்கொள்வது மற்றும் விளையாடிக்கொண்டு பெண்கள் மீது விழுவது என பெண் பயணிகளிடம் மாஸ் காட்டுவதாக நினைத்து கொண்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களின் செயலானது பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கு முகம் சுளிக்கும் வகையில் இடையூறாக இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பெண் பயணிகள் சிலர், ஏன்பா காலேஜ் படிக்கிற பசங்க நீங்களே இப்படி நடந்துக்கலாமா, மேலதான் இடம் இருக்குல்ல, வாழ்க்கையில மேலே ஏறி வர பாருங்கப்பா என அறிவுரையை வழங்கியுள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத கல்லூரி மாணவர்கள், இது எங்க ரூட்டு, அதுல நாங்க தான் கெத்து என்று இலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது என பாடிக்கொண்டே மீண்டும் அட்ராசிட்டி செய்துள்ளனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே டிக்கெட் கொடுத்து முடித்த நடத்துனர் பின்பக்க படிக்கட்டில் இருந்த மாணவர்களிடம் தகாத வார்த்தையில் பொது இடங்களில் பேசுவதை கண்டித்து, மேலே ஏறி வாங்கப்பா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், இல்லைனா தயவு செய்து இறங்கி போயிடுங்க என கூறியுள்ளார். ஆனால் பேருந்து தண்டலைச்சேரி பகுதிக்கு வந்த பிறகும் யார் சொல்வதையும் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து வண்டியில் தொங்கியபடியே ஆபத்தான முறையில் மாணவர்கள் வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சென்ற மாணவர்களிடம் நடத்துனர், உங்க பஸ் பாஸ் காட்டுங்க, இல்லைனா டிக்கெட் எடுங்க என கேட்க ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த ஐடி கார்டை காண்பித்து, என்ன இது, இதை பார்த்துமா நாங்க யாருன்னு தெரியல, எங்ககிட்டயே டிக்கெட் கேட்கிறியா என சொல்லிக்கொண்டே நடத்துனரை தாக்கியுள்ளனர். இதை பார்த்து சக பயணிகள் அனைவரும் கத்தி கூச்சலிட உடனே ஒரு பெண் பயணி, காலேஜ் ஸ்டூடெண்ட்னா பெரிய இதுவா என சொல்லி சமயோசித்தமாக நடந்ததை வீடியோவாக எடுத்துள்ளார். இதற்கிடையில் கல்லூரி மாணவர் கல்லை கொண்டு தாக்கியதில் நடத்துனர் பக்கிரிசாமியின் மண்டை உடைந்தது. அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு கீழே சரிந்து மயக்கமடைந்துள்ளார். இதை பார்த்த பள்ளி மாணவிகள் பயத்தில் அழுது கூச்சலிட அப்பகுதியே பரபரப்பாக மாறியது. உடனே பதறடித்து கொண்டு வண்டியை விட்டு இறங்கி வந்த ஓட்டுநர் மகேந்திரன் நடத்துனரை மாணவர்களிடம் இருந்து மீட்க முயற்சித்தார். இதையடுத்து பேருந்தில் பயணித்த சிலர் கீழே இறங்கி தண்ணீர் கொண்டு நடத்துனருக்கு முதலுதவி செய்தனர். ஆனால் ஒருவரை தாக்கிய எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாத மாணவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் மாஸ் காட்டுவதாக நினைத்து கொண்டு கையை உதறிவிட்டு பேருந்தை சுற்றி வீர நடையில் கம்பீரமாக நடந்துள்ளனர். இதையடுத்து பயணிகள் சிலர் நடத்துனரை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து பெண் பயணி எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகவே அதனை ஆதாரமாக கொண்டு நடத்துனரை தாக்கிய தண்டலைச்சேரி பாரதிதாசன் அரசு உறுப்பு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த BA ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு மாணவர் சுர்ஜித் சிங் பர்னாலா மற்றும்
BA தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவர் முருகதாஸ் ஆகிய இருவரையும் திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் டிசம்பர் 14ஆம் தேதி கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். அதையடுத்து அவர்களிடம் செய்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதில் கல்லூரி முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் ஊர் சுற்றிவிட்டு மாணவர்கள் அனைவரும் அன்றைய தினம் கஞ்சா போதையில் இருந்ததும் பேருந்து நடத்துனரை தாக்கியதும் தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் மற்ற கூட்டாளிகளான அதே கல்லூரியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் பிரியதரன் ஆகிய இருவரையும் கைது செய்து 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் போதைப் பொருட்கள் மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் பின்னணி குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். திருவாரூர் அருகே கஞ்சா போதையில் கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்து நடத்துனரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவர்கள் மத்தியில் கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்து வருவது பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை உண்டாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.